உலகத்திலேயே மிக அரிதான உலக புகழ்பெற்ற நம்ம சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் சிவனும் சக்தியுமா பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் இணைஞ்ச ரூபத்தை உங்களுக்கு காட்ட 2000 அடி உயர திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கு கூட்டிட்டு போக போறேன். 1200 படிக்கட்டுகளை கடந்து இதுவரை நீங்க எந்த மலைக்கோவிலையும் பார்க்காத பிரம்மாண்டமான நந்தியையும் சிவனை மட்டும் கும்பிடுவேன் பார்வதியை கும்பிட மாட்டேன் அப்படின்னு சக்தியோட கோபத்துக்கு ஆளாகி 3 கால்களை சிவன்கிட்ட வரமா வாங்கின அதிசய பிரிங்கி முனிவரையும் 63 நாயன்மார்கள்ல முக்கியமானவரான பாண்டிய மன்னரான சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனடியார்களை கும்பிடாம சிவனை மட்டும் கும்புறத பார்த்து கோபம் கொண்ட விரண்மெண்ட நாயனாரையும் கடுமையான வெயில்ல வழுக்கக்கூடிய பாறைகள்ல மலையேறி மலை உச்சியில இருக்கிற உச்சி பிள்ளையாரையும் இன்னும் ஏகப்பட்ட அதிசயங்களையும் உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு மலையில இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த மலை ஒரு 2000 அடி உயரம், ஒரு 1200 படிக்கட்டுகளை தாண்டி போனா நம்ம பாதி தூரத்துல இருக்கிற அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் சிவன் கோயிலுக்கு போயிடலாம். அங்க அர்த்தநாரீஸ்வரரா சிவனும் பார்வதியும் இணைந்த ரூபத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருந்து நம்ம பாறைகளே செதுக்கப்பட்ட படிக்கட்டுல ஏறி போனா உச்சிக்கு போயிடலாம். 2000 அடி உயரத்துல போயிடலாம். மேல உச்சி விநாயகர் கோவில் இருக்கு, சரியா? அங்கேயும் போயிட்டு நம்ம ஃபுல்லா காமிக்க போறோம். நீங்களும் என்னோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்செங்கோடு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். முதல் படிக்கட்டுல இருந்து உச்சி வர போக போறோம். சிவனும் பார்வதியும் வேற எங்கேயுமே இல்லாத ஒரு கோலத்துல, இணைந்த கோலத்துல அர்த்தநாரீஸ்வரரை காட்சி கொடுக்குறாங்க. இந்த மலை ஒரு 2000 அடி உயரம் தான். மே மாசத்துல நம்ம கரெக்டா 1 மணிக்கு ஏறிக்கிட்டு இருக்கோம். உச்சி வெயில் நொறுக்கி அள்ளுது. ஒரு 50 படிக்கட்டு ஏறி வந்தா இங்க திருக்காலகத்தி அடிகளார் மடம் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, அர்த்தநாரீஸ்வரர் கோலம். இடது பக்கத்து பெண் உருவம், வலது பக்கத்து ஆண் உருவம். இந்த அர்த்தநாரீஸ்வரரை கீழே கும்புறவரை பிரிங்கி முனிவர்னு சொல்லுவாங்க, சரியா? பிரிங்கி முனிவர். அவருக்கு 3 கால்கள் இருக்கு பாருங்க. வாங்க தொடர்ந்து மலையேறுவோம். திருமுடி மண்டபத்துக்கு வந்தாச்சு பாருங்க. இந்த மலைக்கோயில் போகும்போதே அங்கங்கே உங்களுக்கு இளைப்பாறு மண்டபங்கள் இருக்கு. அதில் முதல் மண்டபம் திருமுடியார் மண்டபம். திருமுடியார் மண்டபத்தை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். 2வது மண்டபம் வந்துருச்சு பாருங்க. உச்சி விநாயகர் அங்க இருக்கார் பாருங்க. அங்க போகணும். 2வது மண்டபத்துக்கு வந்தாச்சு பாருங்க. கார்காத்த வேளாளர் சமுதாய மண்டபம்னு போட்டிருக்கு. இந்த மலை உச்சியிலேயே செங்கோட்டு வேளார்னு முருகன் கோவிலும் இருக்கு. மேல பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் தனித்தனி கோவில்கள் இருக்கு. முக்கியமா சிவனும் பார்வதியும் இணைஞ்ச நிலையில அம்மையப்பர் கோவில், அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கு. இந்த மாதிரி உலகத்திலே நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்க விநாயகர் இருக்காரு பாருங்க. இங்கிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ரவுண்ட் ரவுண்டா கொலக்கட்டை பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம இந்த மலையை தான் ஏறப்போறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வெயில்ல நம்ம அது வர போயிடலாம். அங்கேதான் கோவில் இருக்கு. அதை தாண்டி மேலே போறது தான், இந்த வெயில்ல போறது தான் கொஞ்சம் கஷ்டம். நம்ம இந்த கார்காத்த வேளாளர் சமுதாய மண்டபத்தை தாண்டி வீரபத்ரா கும்பிட்டுட்டு பிள்ளையாரம் கும்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். மக்களை பாருங்க, இவ்வளவு பெரிய நந்தியை நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மலைக்கே இவ்வளவு பெரிய நந்தி, சரியா? கிட்டத்தட்ட என் உயரத்துல ஒரு 6 அடி உயரம் இருக்கும். நல்ல பெரிய ஒரு பசுமாடே நேரில் இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நான் இதுவரை எங்கேயுமே பார்த்ததில்லை. நந்திக்குன்னு தனி சன்னதியே இருக்கு பாருங்களேன். இந்த வீரபத்ரர் பக்கத்திலேயே நந்திக்குன்னு தனி சன்னதி.
இது வந்து மலை நந்தி சரியா, இந்த மலைக்கே உண்டான நந்தி. பார்க்கவே அருமையாக இருக்கு. அவ்வளோ பெரிய நந்தி இருக்குது சரியா. இந்த சன்னதி பார்க்குறீங்கள, இந்த சைஸில் பெரிய நந்தி. இது வந்து நந்தி. சிவன் வந்து இந்த இருக்கார் பாருங்க, இவர் தான் சிவன். அப்படி தான் வச்சுருக்காங்க. இந்த மலையே சிவனாக நினச்சி அதுக்கு ஆப்போசிட்லேயே நந்தி இருக்குது. இப்போ நம்ம கீழே இறங்கணும்னு வச்சோங்களேன், 60 அடியில் சர்ப்பத்தோட சிற்பம், நாகத்தோட சிற்பம் இருக்குது. கிட்டத்தட்ட 60 அடி. இங்கே உங்களுக்கு வந்து நாகதோஷம், வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால், நாகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதாக இருந்தாலும் இங்கே பரிகாரம் பண்ணுறாங்க. வாங்க போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட 60 அடி சர்ப்பம். இங்கே வாங்க, திருச்செங்கோடு 10/9/57 1957 வீரசைவ காரியாத்த வேளார்களால் கட்டப்பட்ட மடப்பள்ளின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப பழமையான ஒரு மடப்பள்ளி பாருங்கள். இங்கே தான் வந்து அன்னதானத்துக்கு சமையல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பழமையான பள்ளி. இங்கே வந்தீங்கன்னா நாகர் சன்னதி, கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 60 அடியில் நாகத்தோட புடைப்பு சிற்பம் இருக்குது பாருங்கள். இந்த ஏதோ தோஷம் பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், சேவலை வச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60 அடி. இதே மாதிரி நம்ம கொங்கணரை தேடி ஒரு குகைக்கு போயிருப்போம். அது அங்கே இதே மாதிரி ஒரு புடைப்பு சிற்பத்தை பார்த்துருப்போம். சின்ன சின்னதாகவும் சிற்பங்கள் இருக்கு பாருங்க, புடைப்பு சிற்பங்கள். தொடர்ந்து மலை ஏறிக்கிட்டு இருப்போம். எங்கே பார்த்தாலும் நாக சிற்பம் தான். இந்த இடத்துல பாருங்க சிவன் இருக்காரு பாருங்க. சிவனை காத்த மேனிக்கு தான் இந்த நாகர் சிற்பமே இருக்கு. 5 தலை நாகம். இங்கே வந்து இந்த நாகதோஷத்துக்கு பரிகாரம் பண்ண வர்றவங்க இந்த பாறை, இந்த படிக்கட்டு எல்லா இடங்கள்லையுமே நாகங்களை வந்து அப்படியே புடைப்பு சிற்பமா பண்ணி வச்சிருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்க. இந்த சரிவு ஃபுல்லாமே தெரியுதா உங்களுக்கு? சரிவுகள் ஃபுல்லாமே நாகத்தோட அந்த செதுக்கல்கள் தான். இது வந்து ஒரு சின்ன குட்டை மக்களே. இந்த அமைப்பை பார்த்தாலே தெரியும் ஒரு காலத்தில் இதுவும் வந்து கோட்டையாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு. அதாவது ஒரு 1000, 1500, 2000 அடி உயர மலைகள் இருந்தாலே கண்டிப்பாக அது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டையாக செயல்பட்டுருக்கும். அது மாதிரி தான் இதுவும். இங்கேயும் வந்து கோட்டைக்கு உண்டான அமைப்பை நம்ம இந்த குட்டைக்கிட்டேயே பார்த்தாச்சு பாருங்க. இது இந்த இடம் ஃபுல்லாமே அந்த நாகத்தோட சிற்பம் தான். நம்ம கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருப்போம். திருச்செங்கோடு சிட்டி. திருச்செங்கோடு வந்து கொஞ்சம் பெரிய சிட்டி மக்களே. சுற்றி எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன குன்றுகள், பெரிய பெரிய மலைத்தொடர்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியுது பாருங்க. வாங்க தொடர்ந்து மலை ஏறிக்கிட்டு இருப்போம். பாறை விழுக போதான் எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. திருகரை நாடு செங்குந்தர் முதலியார் மண்டபம் இருக்கு பாருங்க. இதுக்கு அப்படியே பக்கத்துலேயே இந்த இடத்துல ஒரு பெரிய பாறை, அது கீழே குகை இருக்கு பாருங்க. பாருங்க இது ஒரு குகை. இங்க வந்து 1966 போட்டிருக்காங்க. நாகராஜபுரம் போயிட்டாரு. நீங்க போங்க, உள்ள நாகர்கள் இருக்காங்க, போங்க. போங்க அம்மா, பார்த்து போங்க. ஒரு 10-15 பேர் உட்கார்ற மாதிரி குகை. இது பெரிய பாறை மக்களே. பாறைக்கு இடையில சின்ன ஒரு கேப் இருக்கு. அதில் வந்து நாகர்களை வச்சு வழிபடுறாங்க. ஒரு 15 பேர் உட்கார்ற மாதிரியான ஒரு சின்ன குகை. கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கு. பயங்கரமான வெயில் மக்களே. வாங்க வெளியே போகும். பார்த்து வாங்க, மண்டல அடிச்சிடாம. இந்த எழுகரை நாடு செங்குந்தர் முதலியார் மண்டபம் இருக்கு பாருங்க. இதில் உள்ள தூண்கள் எல்லாத்துலேயுமே சூப்பரான புடைப்பு சிற்பங்கள் இருக்கு. எல்லாமே அருமையாக இருக்கு பாருங்க. பாருங்க ஆஞ்சநேயர் இருக்காரு. இங்கே கொக்கு வாயில மீன் இருக்கிற மாதிரி ஒரு புடைப்பு சிற்பம் பாருங்க. சிவனை வழிபடுற மாதிரி. மேல முருகன். இங்கே அகத்திய மாமணி இருக்காரு. அருமை அருமை. புடைப்பு சிற்பங்களை பாருங்க, சூப்பராக இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. இந்த மண்டபத்தை தாண்டி போனால் அடுத்த மண்டபம் செல்வ விநாயகர் மண்டபம்னு போட்டிருக்காங்க பாருங்க. பரவாயில்ல, அங்கே எங்கே வந்து ஒதுங்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு
இந்த வெயிலுக்கு மண்டபங்கள் சூப்பராக கட்டி வச்சிருக்காங்க. செல்வ விநாயகர் மண்டபத்தை நெருங்கிட்டோம். இந்த செல்வ விநாயகர் மண்டபத்தில் வந்து பாருங்க, வினோத் ப்ரோலாம் படுத்துட்டாரு பாருங்க. ஏன்னா முடியல, வெயில் கொடூரமா இருக்கு. வெயில் அந்த அளவுக்கு போட்டு எரிக்குது, தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. இந்த செல்வ விநாயகர் மண்டபத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே படுத்து கிடந்துட்டு இப்போ கிளம்புறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மண்டபத்தோட பேர் மோரூர் கண்ணகுல சின்ன வயகரா நாட்டு கவுண்டர்கள் சிங்க மண்டபம். மண்டபம் சூப்பராக இருக்குது. அந்த மண்டபத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாமே சிங்க யாழிகளாக போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது மண்டபமே. திருச்செங்கோடு மலைக்கெலாம் நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா விடிய காலையிலே வந்துட்டு போயிருங்க. இல்லாட்டி இந்த வெயில் காலத்தில் வராதிங்க. கொஞ்சம் மழை பெஞ்சோன்னு வாங்க, கொடூரமாக இருக்குது. மண்டபம் ஃபுல்லாமே பயங்கரமான வேலைப்பாடு. புடைப்புச் சிற்பங்கள்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிங்க யாழிகள் எல்லாத்தையும் வந்து இயக்குற வீரர்களோட சூப்பராக இருக்காங்க எல்லாருமே. வேற லெவல், வேற லெவல். இங்கே சிங்க யாழிகளை இயக்குற வீரர்கள் இருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, குதிரையை இயக்குற வீரர்கள். குதிரை சாதாரண குதிரை இல்லை, குதிரை மேலே வந்து போர் வீரர்கள் உட்காந்துருக்காங்க கத்திகளோட. இது வந்து யாழி, யாழியும் இயக்குறாங்க. சூப்பராக இருக்கு பாருங்க மண்டபம். வெயில் எப்படிமா இருக்கு? கொடூரமான வெயில் பாருங்க. இந்த சிற்பத்தில் பாருங்க, இந்த வீரர் வந்து இந்த பன்றியை வந்து கழுத்தில் குத்துற மாதிரியான சிற்பம், வேட்டையாடுற சிற்பம் சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே உள்ள சிற்பத்தை பாருங்க, அதே குதிரையில் ஒரு வீரன் இருக்காரு. கீழே பாருங்களேன், இது வந்து புலியை வந்து இங்கிட்டு ஒரு ஆள் குத்துது. அதே மாதிரி இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள் குத்துது பாருங்க கத்தி வச்சு. இங்கே ஒரு கத்தி இறங்குது, இங்கே ஒரு கத்தி இறங்குது. முருகன் சிற்பத்தோட இருக்கிற ஒரு மண்டபத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏறுற நேரம் ரொம்ப பேர் ஏறிட்டு இறங்குறாங்க பாருங்க. பார்க்கறது வந்து 60 படிக்கட்டு. மேலே பாருங்களேன், 60ஆம் படிக்கட்டு கட்டளைதாரர்னு, அதாவது முருகன் சன்னதியே இருக்கு பாருங்க. எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த கோயில்ல வந்து 60ஆம் படிக்கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த படிக்கட்டு வந்துட்டு ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். இந்த மலையில இருக்கிற இந்த 60ஆம் படிக்கட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த காலத்தெல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு வழக்கமே இருந்தது. ஒருத்தங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல 60ஆம் படியில் நின்று சத்தியம் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். அதுக்கு மறுபேச்சே இருக்காது. அந்த மாதிரி இந்த இடத்துல நின்றுதான் சத்தியம் வந்துட்டு வாங்குவாங்க. அப்படி சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா அது வந்துட்டு 100% எல்லா தலையுமே ஏத்துக்க முடியும். அந்த மாதிரியான சிறப்புகளுடையதுதான் இந்த 60ஆம் படிக்கட்டு. பொதுவாகவே வந்து எல்லா மலைக்கோயிலுமே இந்த 60ஆம் படிக்கட்டு இருக்கும். சரியா, 60 படிக்கட்டுகளை கொண்ட ஒரு பாதை. மேலே போனா இங்க வந்து முருகர் இருக்காரு. வாங்க போ. இந்த 60 படிக்கட்டு ஏறி வந்தா 60ஆம் படிக்கட்டு கட்டளைதாரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகன் சன்னதி இருக்கு. இது வந்து புடைப்பு சிற்பம். சரியா, பாறைகளிலே வெட்டப்பட்ட ஒரு புடைப்பு சிற்பமா இருக்கு பாருங்க. இந்த 60ஆம் படிக்கட்டை தாண்டி வந்தா இந்த இடத்துல பாருங்களேன், நாகர்களோட புடைப்பு சிற்பம். அது கீழேயே 2 அரசர்களும் அரசியும் 2 பேர் நின்று வணங்குற மாதிரியான ஒரு சிற்பம் இருக்கு. ஃபுல்லாமே பாறைகள், ஃபுல்லாமே நாக தேவதைகளோட சிற்பம் தான். அடுத்து வந்து பாருங்க, இங்கே நாடார் மண்டபம்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பாக இளைப்பார் மண்டபம் தான். இளைப்பாருவோம், வெயிலோட கொடூரம் தாங்க முடியல. பாருங்க, அந்த நாடார் மண்டபத்திலேயே புடைப்பு சிற்பமா விநாயகர் இருக்காரு, ஆஞ்சநேயர் இருக்காரு, முருகர் இருக்காரு. அங்கே வந்து முருகன் வந்து சிங்கிளா இருக்காரு மயில் மேல. இங்கே வந்து பாருங்க வள்ளி தெய்வானையோட இருக்காரு. இது எல்லாமே வந்து புடைப்பு சிற்பம் மக்களே. சரியா, இப்ப நீங்க பாக்குற சிற்பத்துல இருக்கிறவரு 63 நாயன்மார்கள்ல ஒருத்தவரான விரண்மிண்ட நாயனார். சிவனை கும்பிடுற சிவனடியார்கள்ட்ட ரொம்ப பாசமாகவும் மரியாதையாகவும் இருக்கிறவரு. விரண்மிண்ட நாயனார் ஒரு தடவை திருவாரூர்ல இருக்கக்கூடிய சிவன் தியாகராஜ பெருமாளை கும்பிட போயிருக்கும் போது 63 நாயன்மார்கள்ல முக்கியமானவரான பாண்டிய மன்னரான சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனடியார்களை வணங்காம சிவனை வழிபடுறதை பார்த்து கடுங்கோபமா, இனிமே அடியார்களை வணங்காத சுந்தரமூர்த்தி நாயனாரையும் சிவபெருமானையும் நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு கோவத்தோட உச்சிக்கே போனவர்.
அவரை சமாதானப்படுத்த சிவனே நேரில் வந்து பாடல் பாடினதா சொல்லுவாங்க. விரண்மிண்ட நாயனாரை பொறுத்தவரை சிவனும் சிவனடியார்களும் ஒன்று அப்படிங்கிற ஒரு கருத்து கொண்டவர். விரண்மிண்ட நாயனார் திருச்செங்கோட்டை சேர்ந்தவர். அவரோட ஒரு அரிதான புடைப்புச் சிற்பம் இது. இந்த கோவிலுக்கு வர்ற யாரும் இவரை பார்க்க மறந்துடாதீங்க. நாங்கள் அந்த நாடார் மண்டபத்தில் தான் அந்த புடைப்புச் சிற்பங்கள், பயங்கரமான புடைப்புச் சிற்பங்கள்லாம் இருக்குது. இந்த விரண்மீண்ட நாயனார் அவரோட புடைப்புச் சிற்பமும் இருக்குது. இதை தாண்டி அப்படியே நம்ம தொடர்ந்து மலையேறுவோம். பாருங்கள், கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த இடத்துல ஆஞ்சநேயரோட புடைப்புச் சிற்பம் பாருங்கள். தொடர்ந்து மலையேறுவோம். குடும்பமாக ஏறிட்டு இறங்கிட்டு வராங்க. ஹாய், என்ன தமிழ்ச்சியம்மா சோர்ந்துட்ட மாதிரி தெரியுது. டயர்ட் ஆகிட்டீங்களா? பயங்கரமான ஹீட். ஆனால் தமிழ்ச்சியம்மாவே இந்த மலை சோர்வடைய வச்சிருச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய மலைகளுக்கெல்லாம் ஏறிக்கிட்டு இருந்தோம். இந்த சின்ன திருச்செங்கோடு மலை எங்களை ஒரு வழி பண்ணிடுச்சு. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு மலை நம்ம நல்லா ஏறுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறுறதுக்கும் ஒரே ஒரு ஆள் தான் முக்கியமான காரணம், சூரியன். அகத்தியர் மலையெல்லாம் அவர் வந்தால் தான் நம்ம அகத்தியரே பார்க்க முடியும். மழை வந்துச்சுன்னா போக முடியாது மேலே. அதே மாதிரி தான் இங்கேயும் அவர் கொஞ்சம் ஒத்துழைச்சார்னா சூப்பராக ஏறிட்டு வரலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ரொம்ப கொடூரமாக போட்டு தாக்குறாரு. இந்த மலை வந்து பெருசாக காடுகள்லாம் உள்ள மலை இல்லை. இந்த இடத்துல ஒரு சிதறமடைஞ்ச ஒரு சின்ன அறை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தான் அந்த காலத்தில் கட்டப்பட்டது. இந்த மலை வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டையாக செயல்பட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து இந்த படிக்கு பக்கத்துலேயே இருக்குது. அப்படியே நம்ம தொடர்ந்து மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல விநாயகருக்கும் நாகருக்கும் புடைப்புச் சிற்பங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்குது. இந்த இடத்துல நல்லெண்ணெய் பிள்ளையார் அப்படின்னு ஒரு சின்ன சன்னதி இருக்குது பாருங்க. இந்த பெரிய பாறைக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்க, நல்லெண்ணெய் பிள்ளையார். குமரமங்கலம் தூரான்குள கொங்காளர் கவுண்டர் மண்டபம் இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய பாறை. இது கீழே ஒரு சின்ன குகை போகுது பாருங்க, சரிதா? ரொம்ப சின்ன குகை, உள்ள போகவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல மேலே சிவலிங்கமும், இந்த இடத்துல 2 பேர் அரசன் அரசி, சரியா? சைடு கொண்டே பாருங்க, அமர்ந்த கோலத்தில் இருக்காரு. இவங்க கும்பிட்ட வேணிக்கு இருக்காங்க. அதிகபட்சம் அரசன் அரசியாக தான் இருப்பாங்க. அப்படியே தொடர்ந்து நம்ம மலையேறுவோம். மலைக்கோவிலுக்கு வந்து வெயில் காலங்களில் வர்ற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சுதான் இவ்வளோ மண்டபங்களை கட்டி வச்சிருக்காங்க. இந்த ஒரு மண்டபத்துக்கு வந்தாச்சு. இந்த பின்னாடி உள்ள மண்டபத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு மண்டபம் முன்னாடி இருக்கு. இப்போ நம்ம ஏறி வர்ற இந்த படிப்பாதெல்லாம் இப்போ ரீசெண்டாக போட்டதாக இருக்கும். இங்கே பாருங்க, இதெல்லாம் பழங்காலத்து படிப்பாதை பாருங்க. அப்படியே மேலே போகுது பாருங்க. இப்படி இதெல்லாம் இருந்திருந்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இங்கே வர்றதுக்கு. அடுத்து வந்து பாருங்க அடியார்கள் மண்டபம் இருக்கு. அதை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல விநாயகர் இருக்கார் பாருங்க. அவரை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம போவோம். இப்போ வந்து தேவர் அடியார்கள் மண்டபம் அதை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். உச்சிக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். எவ்வளோ ஹைட்டில் நிற்கிறோம் பாருங்கள். உச்சி பிள்ளையார் கோவில் அங்கே இருக்குது. அங்கே ஆட்கள் ரொம்பவே இருக்காங்க. அங்கே ஆட்கள் இருக்காங்க, தெரியுதா? அப்படி தான் ஏறிப்போம். இங்கே பாருங்கள் எப்படி ஏறி போகிறாங்க. இதெல்லாம் வந்து பழங்கால பாறைகள்லே செதுக்கின படிக்கட்டுகள். இதான் லாஸ்ட் மண்டபம் மக்களே. இந்த இலைப்பாற்றி மண்டபம் இருக்கு பாருங்க, இதான் லாஸ்ட் மண்டபம். இங்க இருந்து பார்த்தா எத்தனை கிலோமீட்டர் தெரியுது பாருங்க. இந்த இலைப்பாற்றி மண்டபத்திலேயே விநாயகருக்கு சன்னதி இருக்கு பாருங்க. விநாயகர் இருக்காரு. இலைப்பாற்றி மண்டபத்தை தாண்டோம்னு வச்சுக்கோங்களேன், நேர கோவில் தான். கோபுரம் தெரியுது பாருங்க உங்களுக்கு. இந்த இலைப்பாற்றி மண்டபத்தில் உள்ள விநாயகரை தாண்டி நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுனை இருக்கு பாருங்க. அதுக்கு பக்கத்துலேயே தடுப்புச்சுவர் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து கோட்டைச்சுவர் தான், 100% கோட்டைச்சுவர் தான். கோட்டையா இந்த திருச்செங்கோடு மலை ஒரு காலத்தில் செயல்பட்டுருக்கு. பக்கத்துலேயே பழங்காலத்து படிக்கட்டுகளும் போகுது பாருங்க. நம்ம கோயிலை நெருங்கிட்ட மக்களே. திருச்செங்கோடு புகழ்பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் கோவில். மலைக்கு மேலே எவ்வளோ பெரிய கோபுரம் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. உலகத்தில் நீங்கள் வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மலைக்கோவிலை பார்க்கவே முடியாது.
சிவனும் பார்வதியும் இணைந்த குளத்தில் அர்த்தநாரீஸ்வரா சிவனும் பாகம்பிரியாளா பார்வதியும் இருக்காங்க இந்த இடத்துல. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்கு பாருங்க. முன்னாடியே வந்து ஒரு பெரிய விநாயகர். இவரை தாண்டி தான் நம்ம போகணும். எவ்வளோ பெரிய கோவில் பாருங்க, அட்டகாசமாக இருக்கு. மலை உச்சிக்கு வந்தோடனே தான் வெயில் இருந்தாலும் இந்த காத்தடிக்க தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த பக்கத்து தான் மக்களே ரோட்டு பாதையும் இருக்கு சரியா. நீங்க திருச்செங்கோடு மலைக்கு ஒரு ஃபேமிலியாகவும் வரலாம் சரியா. ரோட்டு பாதையும் இருக்கு, ரோடே வந்து கோவிலுக்கே வந்துடும். இங்க இருந்து நீங்க உச்சி பிள்ளையார் கோவில் போறதுக்கு நடந்து தான் போய் ஆகணும். அங்கே கார்லாம் நிற்கிது பாருங்க, அதான் ரோட்டு பாதை. இப்போ நம்ம திருச்செங்கோட்டு மலை மேலே இருக்கோம். இந்த மலைக்கோவிலோட தெப்பக்குளம் அங்கே இருக்கு மக்களே, தெரியுதா உங்களுக்கு? அந்த இருக்கு பாருங்க, அதான் அந்த மலைக்கோவிலோட தெப்பக்குளம். கீழே அடிவாரத்தில் இருக்கு பாருங்க. பஸ்ஸு காரு எல்லாம் அந்த பக்கத்து தான் வரும். இந்த வழியாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த வழியாக தான் கோவிலுக்குள்ளே போவீங்க. கோபுரத்தில் பக்கத்தில் ஒரு முனிவர் நிற்கிறாரு பாருங்க, அவர் தான் பிரிங்கி முனிவர். 3 கால்கள் இருக்கும். அர்த்தநாரீஸ்வரர் கோவிலோட தலவிருட்சம் தான் இருக்கு பாருங்க, இலுப்பை மரம்னு பேர் இருக்கு. இங்கே தான் மலைக்கோவிலுக்கு நீங்கள் காரில் வந்தீங்கன்னா இதான் பார்க்கிங் பாருங்க. நம்ம வண்டி இங்கே தான் நிற்கிது. எனக்கு பின்னாடியே காது குத்து கல்யாணம் பண்ணுறதுக்கெலாம் மண்டபங்கள் இருக்கு. இங்கேயும் வந்து காது குத்து கல்யாணம் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த இருக்கார் பாருங்க அர்த்தநாரீஸ்வரர், தெரியுதா? ஒரு பக்கெட்டு பச்சை கலரும், ஒரு பக்கெட்டு பெண் ரூபமும், ஒரு பக்கெட்டு ஆண் ரூபமும். இந்த 3 கால்களில் இருக்கார் பாருங்க, 3 கால் இருக்கா. இவர் தான் பிருங்கி முனிவர். இவருக்கு ஒரு பெரிய கதை இருக்கு மக்களே. ஏன் அவருக்கு 3 கால்கள் வந்தது, எதனால் அவர் வந்து அர்த்தநாரீஸ்வரரை கும்பிட்ட மேனிக்கு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய திருவிளையாடல் சம்பவம் இருக்கு. இப்போ நீங்க பார்க்குறவர் பிரிங்கி முனிவர், சிவபெருமானோட தீவிர பக்தர். சிவனை மட்டும் வணங்குற கொள்கை கொண்டவர், வேற யாரையுமே கும்பிட மாட்டாரு. ஆனா இங்க வந்த பிரிங்கி முனிவர் சிவபெருமானும் பார்வதி அம்மாளும் ஒன்றாய் இணைஞ்ச அம்மையப்பரா அர்த்தநாரீஸ்வரரா காட்சி கொடுக்கறத பார்க்குறாரு. இப்படி சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் இணைஞ்ச உருவத்தை பார்த்த அவர் சிவனை மட்டும் கும்புறதுக்கு மனித உருவத்துல இருந்து சின்னதா வண்டு ரூபம் எடுத்து பார்வதியை வணங்காம சிவனை மட்டும் வணங்கி சுத்தி வந்திருக்காரு. சிவனை மட்டும் சுத்தி வர்ற பிரிங்கி முனிவரை பார்த்து கடும் கோபம் அடைஞ்ச பார்வதி, உனக்கு இனிமே சக்தி தேவையில்லை அப்படின்னு பிரிங்கி முனிவரோட உடல்ல இருந்த சக்தி பாகமான ரத்தத்தையும் சதையையும் இல்லாம போகட்டும் அப்படின்னு சாபம் விடுறாங்க. உடல்ல சக்தி இல்லாம நிற்க முடியாம தடுமாறின பிரிங்கி முனிவரோட பக்தியை பார்த்து பூரிச்சு போன சிவபெருமான் அவருக்கு தடுமாறாம நிற்க 3வது காலையும் ஒரு ஊன்றுகோலையும் கொடுத்ததா புராணம் சொல்லுது. இப்ப நீங்க பார்க்குற சிற்பத்துல பிரிங்கி முனிவர் 3 கால்களோட ஊன்றுகோலோட அம்மையப்பரை வணங்கிட்டு இருக்காரு. அந்த உச்சிக்கு போக போகிற மக்களே, தெரியுதா உங்களுக்கு? உச்சியில் உச்சி விநாயகர் இருக்காரு, அவரை பார்க்க அங்கே போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. பாருங்க, இந்த வழியாக தான் படிக்கட்டு இருக்கு. இப்படியே தான் நம்ம உச்சிக்கு வர போகணும். இந்த இடத்துல பாருங்க ஒரு அள்ளி குளம் இருக்கு பாருங்க, ஆனால் தண்ணி சுத்தமாக இல்லை. அங்கே போகிறோம். இந்த ஆலமரத்தை ஒட்டியே இந்த படிக்கட்டு போகுது பாருங்க. 2 பக்கத்து தடுப்பு கம்பிகள் போட்டிருக்காங்க. இது வழியாக தான் நம்ம உச்சிக்கு போக போகிறோம். உச்சிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குமா, கொஞ்சம் பாதுகாப்பாக போகணும். ஏன்னா இந்த மாதிரி தடுப்பு கம்பிகள் இருக்கும், பாறைகளே வெட்டின வழுக்கக்கூடிய படிக்கட்டுகள் இருக்கும். அதில் தான் ஏறி நம்ம போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் காரில் வந்தீங்கன்னா பார்க்கிங் இதுவரை இருக்குது பாருங்கள். இந்த அருக்கு கோவிலை தாண்டி அப்படியே நம்ம எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கோம். பாதையே ரொம்ப கரடுமுரடாக தான் இருக்குது. உச்சி விநாயகர் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துல அங்காளம்மன் கோவில் இருக்குது பாருங்கள். மாசாணி அம்மன் மாதிரி படுத்த குளத்தில் இந்த அங்காளம்மன் இருக்காங்க பாருங்கள். இவங்களை வணங்கிட்டு தொடர்ந்து நம்ம உச்சி பிள்ளையாரை நோக்கி மலையேற்றத்தை ஆரம்பிப்போம். கல்லை பிடிச்சிக்கிட்டு நின்ட்டிய ஐயா மக்களே, அவ்வளோ வெயில் போட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் டயர்ட் ஆகிட்டாங்க. தமிழரசி அம்மா உட்பட டயர்டு பாருங்க. தொடர்ந்து இந்த பாதையிலே போக போகிறோம். வாங்கம்மா பார்த்து. எவ்வளோ உயரத்தில் நாங்கள் மலையேறிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள்.
இந்த இடங்கள்ல தடுப்புகள்லாம் இல்லை. ஆனா மழை காலங்கள்ல நல்லா அந்த இடம்லாம் அவளுக்கும் பார்த்து வரணும். இந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க செங்கனி குல கவுண்டர் குகை மண்டபம்னு உள்ளக்க வந்து விநாயகரும் நாகர்களும் இருக்காங்க. குப்பண்ண சித்தர் குகைன்னு வேற போட்டிருக்காங்க பாருங்களேன். குப்பண்ண சித்தர்னு ஒருத்தவர் தவம் பண்ண குகை இருக்கு. சூப்பரா வேலியெல்லாம் போட்டிருக்காங்க, யாரும் உள்ள போகாதபடி. தொடர்ந்து நம்ம போய்கிட்டு இருப்போம். இந்த பெரிய பாறையை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். போலாம். தடுப்பு கம்பிகள் இருக்கு, ரொம்ப வழுக்க வேற செய்யுது. இந்த ஓனானம் பாருங்க, உடம்பு ஃபுல்லா கருப்பு கலரு, மண்டை மட்டும் சிவப்பு கலர்ல இருக்கு பாருங்க. பரவாயில்ல, தடுப்பு கம்பிகள் இருக்கு. பாதை வந்து சுருங்கிருச்சு, ஒத்தையடி பாதையா போகுது. அர்த்தநாரீஸ்வரர் கோவில்ல இருந்து 2 கிலோமீட்டர் மேல நம்ம உச்சி விநாயகர் கோவில். கொஞ்சம் செங்குத்தா தான் இருக்கு. உங்களால முடியலாட்டி கண்டிப்பா வராதீங்க, ஏன்னா பயங்கரமா வழுக்க வேற செய்யும். பார்த்து போங்க, பார்த்து போங்க. படி வந்துருச்சு பாருங்க, கொஞ்சம் வழுக்குது, பார்த்து போகணும். அதனால தான் அந்த இடத்துல தடுப்பு கம்பி போட்டிருக்காங்க. ஆனால் போயிட்டே இருப்போம்மா. ஏன்னா எப்பறம் இருக்கு? டயர்ட் ஆயிட்டான் ரொம்ப. உச்சி பிள்ளையார் கோயில் அந்த இருக்கு பாருங்க. வந்தாச்சு, நெருங்கியாச்சு. அந்த இருக்கு பாருங்க கோவில். அங்க இருந்து செங்குத்தா மலையேறி வந்திருக்கோம். எல்லா இடத்துலையும் விநாயகர் வந்து ஆத்தோரமாக இருப்பார், குளத்தோரமாக இருப்பார், இல்லாட்டி ஒரு கோவிலில் முன்னாடி முகப்பில் இருப்பார். இவ்வளோ உயரத்தில் இங்கேயும் திருச்சி மலைக்கோட்டையில் மட்டும்தான் உச்சி பிள்ளையார் வந்து விநாயகர் வந்து ஒரு மலை உச்சியில் இங்கே வந்து 2000 அடி உயரத்தில் இருக்கார் பாருங்க. மலையேற்றம் கொஞ்சம் ஈஸி தான். என்ன குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக ஏறிட்டு இறங்கணும், பயங்கரமாக வழுக்குது. இந்த தடுப்பு கம்பியவே பிடிச்சிக்கிட்டு அப்படியே போயிடணும் மேலே. இங்கேருந்து பார்த்தா திருச்செங்கோடு மட்டும் இல்லை, தூரத்தில் உள்ள எல்லா மலைகளுமே தெரியுது மக்கள். பார்த்து இறங்க தம்பிடே, பார்த்து இறங்க. ஆமா, நீங்க அவனுக்கு முன்னாடி போங்க தம்பிடுறா. இங்க பாருங்க, அப்படியே இறங்கி அப்படியே ஏறணும் மேல. இப்போ நம்ம வந்தது வந்து ஒரு வெயில் காலம்னால கொஞ்சம் வழுக்கல் கம்மியாக தான் இருக்கு. இதே வந்து ஒரு மழை காலத்துலயோ குளிர் காலத்துலயோ வந்தோம்னா பயங்கரமா வழுக்கும். இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. இந்த இடத்துல நல்லா காத்தடிக்குது. அதான் நம்ம 2000 அடி உச்சியில இருக்கோம், காத்தடிக்காம என்ன பண்ணும். இங்க பாருங்க, மேல இருந்து அப்படியே இறங்கி இந்த 2 பெரிய பாறைகளுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய பிளவு இருக்கு. அதுல வந்து சுனை நீர் எவ்வளவு கிடக்கு பாருங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலான இடம் மக்களே. இங்க பார்த்தீங்களா பாறைய எப்படி மின்னுதுன்னு. இங்கிட்டலாம் கம்பி இல்லை பாருங்க, ஒரு பக்கத்துல கம்பி இருக்கு. தம்பி இங்கிட்டு ஒட்டப்போ. மேல போங்க. நீ பார்த்து ஊண்டி போடா காலடி. காலை நல்லா ஊண்டி போவனே. போங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இறங்கியாச்சு. இப்போ இப்படியே நம்ம மேலே ஏற போகிறோம். தம்பி நல்லா கட்டை வரல ஊண்டி போகணும். அம்மாவுக்கு பின்னாடியே போ.
தமிழரசி அம்மாவுக்கு பின்னாடியே போ. இந்த சுனை இருக்கு பாருங்க, இதெல்லாம் தப்பி தவறி கூட இறங்கிடக்கூடாது. கீழே எத்தனை அடி, அதாவது நம்ம 2000 அடி உச்சியில் இருக்கோம், கீழே வந்து 2000 அடி ஆழம் போகவும் வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் வந்து தப்பி தவறி கூட இறங்கிடக்கூடாது. கடல்லே ஸ்விம்மிங் போட்டாலும் இங்கே போட்டோம்னா இடையில மாட்டி சாக வேண்டியதான். பார்த்து போங்க, பார்த்து போங்க, தொலைச்சுக்கோங்க, தொலைச்சுக்கோங்க. நல்லா இருக்கா? குனிங்க, குனிங்க, குனிங்க. சூப்பர். இந்த தம்பிக்கும் தெளிச்சு விடுங்க, அப்படியே உட்கார்றா. நீங்க கை விடாத. சூப்பர். போதும். எந்திரிங்க, எந்திரிங்க, மேலே போங்க, மேலே போங்க. அம்மா கூட்டிட்டு போங்க, இவனை முன்னாடி விட்டு போடா. ஓடுறா எஸ் வந்து. இங்க பாருங்க, மீன்லாம் கிடக்கு. நல்லாதான் இருக்கு தண்ணி. என்னதான் பச்சை பசைல்னு பாசம் கொடுத்துருந்தாலும் தண்ணி நல்லா இருக்கு. திருச்செங்கோட்டு மலையில வந்து இலுப்பை மரம் வந்து தல விருட்சம் சொல்றாங்க. அது மாதிரி தேவ தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அது இதா கூட இருக்கலாம், தேவ தீர்த்தம் இதா கூட இருக்கலாம், தெரியல நம்மளுக்கு. நம்ம மட்டும் இல்ல, குரங்குகள் எல்லாம் குடிக்குது பாருங்க. கிட்டத்தட்ட வந்தாச்சு, உச்சிக்கு வந்தாச்சு. மக்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவனை பிடிச்சுக்கோங்க, அவனை பிடிச்சுக்கோங்க. இந்த இடம்லாம் பாருங்களேன், எவ்வளோ சரிவா இருக்கு, நிற்கிறேன்னு பாருங்க. நம்ம கொன்றைங்கி மலை மாதிரி தடுப்பு கம்பி இல்லாட்டி நினைச்சே பார்க்க முடியாது அந்த மலைக்கு வர்றதுக்கு. பாருங்க, இன்னும் ஒரே ஒரு ஸ்டீப்பு தான். மேலே ஏறினோம்னா பிள்ளையார்களுக்கு போயிடலாம். அம்மா அவனை கூட்டிகிட்டே போங்க பின்னாடி. தம்பி பார்த்து போடாடே. நம்ம வந்து அர்த்தநாதீஸ்வரர் கோயில் வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு மேலே இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம். குழந்தைங்களில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர வேணாம். நான் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராதீங்க. ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் பயப்படுறவங்க, ஹைட்டை கண்டு பயப்படுறவங்களாம் தயவு செய்து வந்துடாதீங்க. மக்களே, மலை உச்சிக்கு வந்தாச்சு. சூப்பர். ஏறுறது மட்டும் முக்கியம் இல்லை, இறங்கும் போதும் ரொம்ப அவசரப்படாமல் கீழே இறங்கணும். தப்பி தவிர சறுக்குனாலும் குடிமானத்துக்கு இங்கே மரங்களோ செடிகளோ ஒன்றுமே இல்லை, மொட்டை பாறை. வந்தாச்சு பாருங்க. சூப்பர்ல. கார்த்திகை மாதம் விளக்கேற்றுற கொப்பரை இருக்கு பாருங்க. நம்ம எவ்வளோ உயரத்தில் நிற்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? கோபுரத்தை பாருங்க. இந்த இடத்துல சிவன் இருக்காரு, பக்கத்துலேயே வந்து ஒரு மன்னர் கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கு பாருங்க. திருச்செங்கோடு மலை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் 2000 அடி உயரத்தில் இருக்கிறனால எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா சுற்றி இருக்கிற பல கிலோமீட்டர் தெரியும் இங்கேருந்து பார்த்தா. அதனால வந்து ஒரு காலத்தில் இந்த இடம், இந்த கோவில் வந்து மலைக்கோட்டையாக செயல்பட்டுருக்கும். சரியா? இந்த தமிழ்நாட்டை, இந்த திருச்செங்கோடை, இந்த கொங்கு நாட்டை ஆண்ட பல மன்னர்களுக்கு கீழே இந்த 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 கோட்டை வந்து கையாளப்பட்டிருக்கும். அப்படி வந்து அந்த கும்புறார்ல அவர் வந்து பாண்டிய மன்னர்னு சொல்றாங்க. சிவனை கும்புறது ஒரு மன்னர் தான். திருச்செங்கோடு மலை ஏறி இப்போ 2000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய உச்சி விநாயகரையும் வந்து தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து திரும்ப பாதுகாப்பாக கீழே இறங்கி நம்ம அர்த்தநாதீஸ்வரரை போய் வணங்க போகிறோம். ஏன்னா 4 மணிக்கு தான் அதை நடத்திருப்பாங்க. அவரையும் போய் வணங்கிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். வாங்க கீழே இறங்க ஆரம்பிப்போம். பார்த்து இறங்க, பார்த்து பார்த்து பொறுமாய். குரங்கு இருக்கு, குரங்குக்கு பயப்படக்கூடாது. அதே மாதிரி குரங்கிட்டே வம்பளுக்க கூடாது. கடிச்சா நீ பாருங்க, மறந்தே இல்லை இவன் கடிச்சா. பார்த்து போ. குட்டி பையன் கூட இப்போ 2 பேர் சேர்ந்தாப்புல போனோம்.
இந்த இடத்துல நீங்க வரும்போது குழந்தைய கூட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரங்குகள் அதிகமா இருக்கு. குழந்தைங்க வந்து குரங்க பார்த்து பயந்து இந்த கம்பியை தாண்டி விழுந்துடக்கூடாது, சரியா? அதனால குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா, அதாவது ஒரு 10 வயசுக்குள்ள இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கீழே வச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா குரங்குகள் இருக்கு, ரொம்ப முக்கியம். அவங்க குரங்க பார்த்து பயந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையை தாண்டி வெளியே போயிடுவாங்க. இந்த தீர்த்தத்தை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு பக்கத்துலேயே பாருங்களேன், முருகன் வந்து வேலோட நிற்கிறாரு பாருங்க, அதாவது தண்டத்தோட நிற்கிறாரு. ஒரு புடைப்பு சிற்பம் சூப்பராக இருக்கு பாருங்க, இடுப்புல கையை வச்சுக்கிட்டு அருமையாக இருக்காரு. தமிழரசி அம்மா இப்போ ஒரு தடவை குடிச்சிட்டாப்ல, சூப்பர். நல்லா இருக்காம்மா தண்ணி, சூப்பராக இருக்கு. சரி ஏறுங்க, அப்படி ஏறுங்க, பொறுமையாக ஏறுங்க. திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவில் 2000 வருஷம் பழமையானது. இந்த கோவில் சேர சோழ பாண்டிய மன்னர்களாலையும் அடுத்தடுத்து இந்த பகுதியை ஆண்ட மன்னர்களாலையும் திருப்பணி பண்ணப்பட்டிருக்கு. மலைக்கோவிலில் புகழ்பெற்ற செங்கோட்டு வேலவர் அப்படின்னு முருகனுக்கு தனி சன்னதி இருக்கு. கோவில் பிரகார தூண்களில் நீங்கள் பார்க்குற சிற்பங்களோட அழகை சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த சிற்பங்கள் நம்மளை 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போகுது. திருச்செங்கோடு அம்மையப்பர் கோவில் ஒரு உலக அதிசயம்னு சொல்றதுல தப்பே இல்லை. திருச்செங்கோடு மலை ஏறி அர்த்தநாதீஸ்வரரையும் வணங்கியாச்சு, உச்சி பிள்ளையாரையும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. சிறப்பாக முடிஞ்சிச்சு. நம்ம குழுவில் உள்ள எல்லாரும் பாதுகாப்பாக மலை பயணத்தை முடிச்சுட்டு வந்தாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடியோடையும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் வீடியோ சந்திப்போம். நீங்களும் என்னோட ட்ரெக்கிங் வர ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட வாரம் ஒரு முறை ட்ரெக்கிங் வரலாம். என்னோட மொபைல் நம்பரு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இன்னொரு சூப்பரான ட்ரெக்கிங் வீடியோ சந்திப்போம். ஓம் நமச்சிவாய. அர்த்தநாதீஸ்வரருக்கு அரோகரா.